கண்ணியமானவர்களே, பணத்தை நீங்கள் தேட வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது அப்படின்னா, பணம் என்றால்தான் உலகமே. பணம் இல்லாவிட்டால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது, நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது, இன்னும் நமக்கு வேண்டியதையும் நாம் வாங்க முடியாது. இப்படி எங்கிட்டு திரும்பினாலும் பணம் பணம். இப்படி பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பணத்தை நம்மினுடைய காலடியில் சுற்ற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ருகள். இன்னும் இந்த ஒரு திக்ரு எப்படிப்பட்ட ஒரு திக்ர் அப்படின்னு சொன்னால், பல வலிமார்கள், பல அவுலியாக்கள் அவர்களினுடைய பொருளாதாரத்தில், இன்னும் அவர்களுடைய செல்வத்தில் அபிவிருத்தி, இன்னும் பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி பின்பற்றிய ஒரு ரகசியமான அமல். இந்த ஒரு அமலை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க. இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எவ்வளவு ஒரு ஏழ்மையில் இருந்தாலும், எவ்வளவு ஒரு வறுமை பிரச்சனையில் இருந்தாலும், அல்லாஹ் உங்களை மிக பெரும் கோடீஸ்வரர்களாகவும் பணக்காரர்களாகவும் மிக விரைவில் மாற்றி விடுவான். ஏனென்றால் பல நபர்களினுடைய வாழ்வில் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை ஏற்படுத்திய திக்ர் தான் இந்த ஒரு திக்ர். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரே ஒரு தடவை எவ்வளவோ பணத்திற்காக வேண்டி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி, இந்த ஒரு அமலை ஒரே ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் இந்த அமலை பின்பற்றி பாருங்கள். 5 நிமிஷம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த அமலை நீங்கள் மௌத் வரையும் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் உங்களுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கிருவீங்க. ஏனென்றால் வேறு யார்கிட்டையாவது சொல்லிட்டா அவர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிருவாங்களே, அவர்கள் நிறைய செல்வங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களே ரகசியமாக வச்சுக்கிட்டு நீங்களே இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட செல்வத்தில் ஒரு மிக பெரும் ஒரு மாற்றத்தை, ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திக்ர் தான் இந்த ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை எப்படி ஓதணும், எப்படி செய்யணும் அப்படின்னா, நன்றாக ஒழு செஞ்சுட்டு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்யுங்க. நன்றாக தெளிவாக கேளுங்க. ஒன்று மிஸ் ஆனால் கூட இந்த திக்ர் நீங்கள் ஓதுனதே, இந்த அமல் செஞ்சதே வேஸ்ட்டாக போயிடும். நன்றாக தெளிவாக கேளுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து, அல்லாஹ் என்னுடைய ரிசுக்கில் பரக்கத்தை தரணும், என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய தொடங்குங்க. முதலாவதாக இன்னல்லாக எருசுக்கும் ஐயஷாவு பிகைரி ஹிசாப் என்று இதை ஓதிக்கிட்டு, இரண்டாவதாக யா அல்லாஹ் என்ற வார்த்தையை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. மூன்றாவதாக யா ரஹ்மான் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. நான்காவதாக யா ரஹீம் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. ஐந்தாவதாக யா மாலிக் அப்படிங்கிற வார்த்தையை 100 முறை. ஆறாவதாக யா ரஸாக் என்ற வார்த்தையை நல்ல ஒரு நீயத்தோடு இந்த ஒரு வார்த்தையை 100 முறை ஓதுங்க. ஏழாவதாக யா காதிர் என்ற வார்த்தையை 100 முறை ஓதுங்க. எட்டாவதாக யா ரஸாக் என்பது 100 முறை. குல் ஹு அல்லாஹ் அஹத் என்ற இந்த ஒரு திக்ரை 9ஆவதாக 100 முறை ஓதுங்க. 10ஆவதாக யார் ரஸாக் அப்படிங்கிற இந்த திக்ரை 100 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி இந்த திக்ரை 100 முறை ஓதுங்க. 12ஆவதாக யார் ரஸாக் திரும்பவும் 100 முறை ஓதுங்க. 13ஆவதாக அல்ஹம்துலில்லா என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. 14ஆவதாக யார் ரஸாக் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. 15ஆவதாக அல்லாஹு சமத் என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. 16ஆவதாக யார் ரஸாக் என்ற இந்த திக்ரை 100 முறை ஓதுங்க. இப்படி இந்த திக்ர் அனைத்தையும் ஓதி முடித்த பிறகு நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய கடன் பிரச்சனைகள், வறுமை பிரச்சனைகள் நீக்கப்பட, இன்னும் உங்களுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத் அபிவிருத்தி ஏற்பட, உங்களுடைய ரிஸ்கில் தட்டுப்பாடின்மை இல்லாமல் நன்றாக அதில் ஒரு பரக்கத் ஏற்பட நீயத்து வச்சு அழுது துவா கேட்ட பிறகு கடைசியாக அல்லாஹு லத்தீஃபு பி இபாதி எருசுக்கும் மையஷாவு வஹுவல் கவியுல் அசீஸ் என்று ஓதிட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்து போங்க. நிச்சயமாக நீங்கள் எழுந்த அடுத்த நிமிடமே உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், தொடங்கிடும், ஸ்டார்ட் ஆயிரும். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை
இன்றைய நாளிலிருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கை மாறுறதை நீங்களே உங்களுடைய கண்ணால் பார்ப்பீங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை நாம் அனைவரும் செய்வோம். நம் அனைவரினுடைய செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் என்னுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடு இன்மையின்றி நமக்கு ரிசுக்கில் நிறைய பரக்கத்தை எல்லாம் பெற்றுத் தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க.